பாலில் 2 தவளைகள். ஒரு காலத்தில் 2 தவளைகள் இருந்தன. ஒன்று குண்டாக இருந்தது, மற்றொன்று ஒல்லியாக இருந்தது. ஒரு நாள் அவை உணவு தேடி அலைந்து கொண்டிருந்தபோது தவறுதலாக ஒரு பால் பானைக்குள் விழுந்துவிட்டன. பானையின் ஓரங்கள் மிகவும் வழுக்கும் தன்மையுடன் இருந்ததால் அவற்றால் வெளியேற முடியவில்லை. அதனால் அவை இரண்டும் நீந்திக் கொண்டிருந்தன. இனியும் நீந்திக் கொண்டிருப்பதில் பயனில்லை. நாம் எப்படியும் மூழ்கி இறக்கப் போகிறோம். அதனால் சரணடைவதே நல்லது. இல்லை, பிடித்துக்கொள். தொடர்ந்து நீந்திக் கொண்டிரு. யாராவது நம்மை வெளியே எடுப்பார்கள். அவைகள் மணிக்கணக்கில் நீந்திக் கொண்டிருந்தன. சிறிது நேரம் கழித்து குண்டான தவளை, சகோதரா, பயனில்லை. நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். இங்கிருந்து வெளியேற வழியில்லை. யாரும் உதவ வரப்போவதில்லை. தொடர்ந்து நீந்திக் கொண்டிரு. ஏதாவது நடக்கும். நம்பிக்கையை விடாதே. அவைகள் இன்னும் சில மணி நேரம் நீந்தின. ஆனால் குண்டான தவளை சோர்ந்து போனது. அது, என்னால் இதற்கு மேல் முடியாது, இதை செய்வதில் அர்த்தமில்லை. அது சரணடைந்து பாலில் மூழ்கி இறந்தது. ஒல்லியான தவளை மட்டும் தொடர்ந்து நீந்திக் கொண்டிருந்தது. 10 நிமிடங்கள் கழித்து அது தன் கால்களுக்கு அடியில் திடமான ஒன்றினை உணர்ந்தது. அது பாலை வெண்ணையாக மாறியிருந்தது. அது அதன் மேல் நின்று பானையிலிருந்து எளிதாக வெளியே குதித்தது. நீதி, நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. சப்ஸ்கிரைப் த சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.